பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிலோப்பி மீன் நேற்று விட்டதை வந்து இன்றைக்கி பிடிக்க போகிறோம். நேற்று பால் செட்டு போட்டோம், கேவலப்பட்டுருச்சு. இன்றைக்கி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சிலோப்பி மீன் 2 கிலோ பிடிக்கும். பிடிச்சிட்டு தான் போகணும். ஒரு மீனாவது நம்ம வந்து கைத்துண்டியை பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம பிடிச்சி போடுதோம் ரைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் பண்ணால் பிடிக்கலாம். இது வந்து எப்படி பிடிக்க போகிறோம்னா கரை ஓரம் நின்று பிடிக்க இல்லை, தண்ணிக்குள்ளே பாதி இறங்கி பிடிக்க போகிறோம். ஸோ கைஸ் வாங்க போகலாம் உள்ள. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய சவதியாக இருக்குது, பார்த்து தான் போகணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் சவதியாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். உள்ளே முள் கிடந்தாலும் தெரியாது. கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி கிடங்கு. நம்ம வந்து கிடங்குல போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம், அதனால் கொஞ்சம் ஆழத்தை கூட்டிக்கிடுவோம். கைஸ் இந்த ஆழம் போதும். இப்போதைக்கு நம்ம கரெக்டாக எய்ம் பண்ணி போடுவோம். கைஸ் கடிக்கி கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டே ஒரு பேபி தான். இங்கே பாருங்கள், இது வந்து உள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம். அதிகமாக சுற்றுது. கரெக்டாக அந்த கிடங்குல எம் பண்ணி போட்டிருக்கேன். கடி சின்னது தான். கைஸ் கடிச்சு உள்ளே கொண்டு போது பெருசு நினைக்கிறேன். கைஸ் நம்ம ஆசிக்கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கம்பில் தூண்டி வச்சுருக்காங்க. நம்ம வந்து கை தூண்டியில் இங்கே பாருங்கள் உள்ளே வந்து மீன் பிடிச்சிருச்சு. மலை மாதிரி நிற்க வேண்டியதான். கைஸ் இங்கே பாருங்கள், ஆசிக்கண்ணனை பாருங்கள், ஒரு மோசமான பண்ணான். ஆசிக்கண்ணை கொஞ்சம் அங்கே திருப்பி காமிச்சிருங்க. பாருங்கள் ஆசிக்கண்ணை கையில் இருக்க மீனை நல்லா சைஸ் பண்ணா சிரிப்பை பாருங்கள். இப்போ நம்மகிட்டே ஒரு சைஸ் பண்ண அடிக்கும் பாருங்கள். சைஸை பார்த்துக்கோங்க எவ்வளோ வண்டி இருக்குன்னு.
பெருசுன்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம மிதப்பு வந்து ஏன் இவ்வளோ முங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈயம் வந்து அதிகமான வெயிட்டில் இருக்குது. இப்போ வீட்டில் போய் கட் பண்ணணும். கைஸ் உள்ள போயிட்டா கைஸ் இந்த சைஸ் போதுமானது. கொஞ்சம் உள்ளத்துக்கு உள்ளே போட்டுருவோம். கைஸ் என்னங்க சோகத்தில் உட்காந்துருக்காக. கைஸ் எப்படி சொல்லுவாங்க போடுவோம். கைஸ் இது வந்து நம்ம வளச்சாக்கு உயிரோட மீனை கொண்டு போயிடலாம். வேண்டாம் கைஸ் உள்ள விட்டுருங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிக்கனா நம்மகிட்ட புழு கேட்டிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வச்சுருக்க இடத்துலேருந்து எடுத்து கொடுக்க போகிறோம். எங்கே வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னா ஆஹா தப்பு பேசுவீங்க. வேட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புழு எப்போவுமே நம்மகிட்ட அன்லிமிட்டடு. வேட்டிக்குள்ளே கையை விட்டா புழு வட்டா கைஸ். வேட்டியை மாடி மசாலும் தள்ளி விடும். கைஸ் கொஞ்சம் ஆழத்தை கூட்டி போகும். ஸ்குவாட் காடு சுற்றுச்சு. கைஸ் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பருவ மீன் ஒன்று பிடிச்சிருக்கோம். இன்னும் ஒன்றும் எடுக்க தான் முடியலை. வெற்றிகரமாக ஒரு பருவ மீன் பிடிச்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நமக்கு வந்து மண்டை கோளாறுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சாக்கு ஓட்டை முடி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். சாக்கு ஓட்டையாக இருந்திருக்கு. இப்போ தான் பார்க்கேன் போல மீன் உள்ளே மாட்டிகிட்டு கிடக்கு. சாக்கு ஓட்டை கேவலத்துக்கு தூக்கலைன்னா இப்போ மீனை பறி கொடுக்க வேண்டிதான். மோரையை பற்றி என்ன தெரியும். கைஸ் இது வந்து ஒரு நல்ல பிளான் இருக்குது. இதை வந்து இப்படி சுற்றி பிடிச்சிட்டு கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு இல்லை நமக்கு தேவையான கயிறு கிடக்கு. கயிறு வச்சு ஒரு இருக்கு இப்படி பிடிச்சிட்டோம்னா சரியா இருங்க கைஸ். இதை மட்டும் கேட்டுங்களேன்.
கட்ட வரமா அந்த இடத்துல மீன் கிடக்கல கணக்கு ஓடிதுல. மீன் இதுக்குள்ள போடு. அது வேண்டாம்ண்ணா மீடியமான சைஸ் தான் அது. கைஸ் இப்போ வந்து 3வது அட்டம்ப்டாக நான் வந்து போடுவோம். ஜெட் விட்டு பார்ப்போம். ஜெட் விட்டாச்சு. ஆசிக்கண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 2வது பெரிய மீன். கையில் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து மீன் பிடிச்சிருச்சு. பிடிச்சிட்டு விட்டுருச்சு. ரெடிடும் அங்கே மேலாடி கைஸ் வளர்க்கட்டுவோமா? கைஸ் பெருசு கடிக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் பெருசே தான். கைஸ் பாருங்க சைஸை ஒன்றுமே பண்ணிட முடியாது கைஸ். கைஸ் கைஸ் ஒன்றுமே பண்ணிக்கிட முடியாது கைஸ். அபிஜன கடிப்பட்டியெல்லாம் இல்லைங்க மறந்துட்டேண்ணே. கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்குவாடில் ஜாயிண்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏகே ஃப்ரூட்ஸ் ரவிக்கண்ணன் தான். கைஸ் இங்கே பாருங்கள் வாய்க்குள்ளே எப்படி மாட்டிருக்காங்கன்னு. கைஸ் இதை வலையில் போட்டுருவோம். இது வந்து கொஞ்சம் சுற்றி வச்சுக்கிட்டோம், அப்போ தான் புழு பொறுக்க முடியும். புழு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான் நம்மகிட்ட. பார்த்தீங்களா கடிச்சதுன்னா எஸ் ஆகாது. சுண்டி ஒரு இல்லை பெருசு ஒன்று கடிச்சிருக்கு. உள்ளே பாதி இழுத்துட்டு போயிடுச்சு. இல்லை மிஸ் ஆயிடுச்சு. ஐஸ் மெதப்பு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, கடிச்சிட்ருக்கு. ஐஸ் பாதி உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு. இதில் வந்து விட்டு கொடுத்து தூக்கணும்னா நமக்கு தான் மீன். பெருசு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ் விட்டுருச்சு. இன்னொரு அட்டம்ப்ட்.
புழுவோட நிலைமையை பாருங்கள். இந்த புழுவில் நம்ம பிடிப்போம். கைஸ் இப்போ வந்து நமக்கு பரிசு கிடச்சிருக்கு, எனக்கு தெரியுது நல்லா. என்ன இப்போ நாளைக்கு அந்த ரவீந்திரன் வச்சிருக்கா ஒரு தூண்டி, அதில் 2-3 நாளைக்கு கட்டணும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கோம். ஃபைனலாக வீட்டில் போய் காமிச்சேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. அது மட்டும் இல்லை, நம்ம கை தூண்டி எல்லாம் எங்கே வச்சோம்னு தெரியல. மணி நேரம் மட்டும்தான் இப்படி இருக்குது. தண்ணிக்குள்ளே இறங்கி வலையை கட்டினதை அவுத்தாச்சு. நம்ம நேரம் மட்டும்தான் இப்படி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே வச்சோம்னு ஞாபகம் இல்லை. வச்சுட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கோம். எடுத்துகிட்டு வீட்டில் போயிட்டு நான் பிடிச்ச மீனை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுதேன்.